அப்பா ம், இன்னொரு விஷயம்ப்பா. சொல்லு. நிலாவுக்கு ஆண்டாள் பாட்டியால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே தெரியுதுப்பா. எனக்கும் அது புரியுதுமா. அதனாலதான் உன் தங்கச்சி அன்னைக்கு தூக்கத்துல வேணாம் பாட்டி சொல்லி அலற எந்திரிச்சா. ஆனா காரணத்தை கேட்டா உன் தங்கச்சி எங்க உண்மையை சொன்னா? பாம்பு கனவு கண்டேன், பல்லி கனவு கண்டேன்னு ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி சமாளிக்க தானே பாக்குறாவ. நான் அந்த ஆண்டாள் பாட்டியை நேரடியாவே சந்திச்சு என்ன காரணம்னு கேட்டேன்ப்பா. அப்படியா? என்ன சொன்னாங்க அவங்க என்கிட்ட, ஆமா, நான் உன் தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய செக் வச்சிருக்கேன், அது என்னன்னு முடிஞ்சா நீயே கண்டுபிடிச்சுக்கோன்னு திமிரா சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் ஆகாஷ் கிட்ட பேசி நிலா கிட்டயே என்னன்னு விசாரிங்க அப்படின்னு கேட்டேன். ஆகாஷ் கிட்டியா? ம், நிலா உண்மை ஏதாவது சொன்னாளா? இல்லப்பா. அவரு அவகிட்ட காரணம் கேட்டா நிலா அதுக்கு பதில் சொல்லாம நீங்க என்ன கடைசி வரைக்கும் கைவிட்ட கூடாதுன்னு ஆகாஷ் கிட்ட உத்தரவாதம்லாம் கேட்டிருக்கா. அதுக்கு ஆகாஷ் அவளை கண்டிச்சிருக்காரு. உடனே இவ அவர்கிட்ட, நான் கேட்ட உத்தரவாதத்தை நீங்க எனக்கு கொடுக்காதப்போ நான் எதுக்காக ஏன் பிரச்சனையோ உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு அவ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டாளாம். நீ சொல்றதாமா சரி. நிஜமாவே அந்த ஆண்டாளம்மானால நிலாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா அது என்ன பிரச்சனைன்னு தான் புரியலையேம்மா. சரி சரி விடுமா, இதெல்லாம் நிலாவா இழுத்துக்கிட்டது தானே, என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரி கீழே வா, சீக்கிரம் போய் தூங்கு. காலையில ரெஸ்டாரண்ட்ல ஆகாஷ தனக்கு அவ்வளவு பெரிய அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கோம். அதுக்கு பதிலா அவர்கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனையும் காணுமே. என்னடி, நான் உன்னை வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானே இங்க கணத்தடியில வந்து நின்னுக்கிட்டு இருக்க? ஏண்டி, காலையில மாப்பிள்ளை கிட்ட ஏதோ வாக்குறுதி கேட்க போறேன்னு சொல்லிட்டு போனியே, என்னாச்சு? மாப்பிள்ளை அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டாரா? என்னடி, கேட்கறதுக்கு பதில் சொல்லாம அமைதியாவே இருக்க? நீ மட்டும் என்கிட்ட அந்த பொய்ய பத்தி எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கையே, அந்த மாதிரி தான் நானும். ஏய், நக்கல் பண்ணாம மாப்பிள்ளை உங்ககிட்ட என்ன சொன்னாருன்னு சொல்லு. கொஞ்சம் பொறுமையா இருமா. நான் உன் மாப்பிள்ளைக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கேன். அதோட ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ நேரடியா சொன்னாலே எனக்கு ஒரு மண்ணுமே புரியாது, இதுல சுத்தி வளைச்சு வேறையா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடியே. கொஞ்சம் பொறுமா, சொல்றேன். இதோ ரிசல்ட் வந்துருச்சு. உன் மாப்பிள்ள தான் கால் பண்றாரு. ஆகாஷ் தம்பியா? ஆமா. சீக்கிரம் எடுத்து பேசு. மா, அவரை பொறுத்த வரைக்கும் நான் இப்ப அவர் மேல பயங்கர கோவத்துல இருக்கேன். அதனால உடனே அவர் காலை அட்டென்ட் பண்ணிடக்கூடாது. இன்னும் ஒரு 2-3 தடவை கால் பண்ணட்டும். என்னது 2-3 தடவையா? எதுக்குடியே? மாப்பிள்ளை கிட்ட அப்படி என்னடி கோவம் உனக்கு? அதெல்லாம் ஒரு கேம்மா. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் எல்லாத்தையும் உனக்கு கடைசியா சொல்றேன். கட் அடிச்சு பாரு. என்ன நிலா போனே அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறா? ஒருவேளை நம்ம மேல பயங்கர கோவத்துல இருக்கா போல இருக்கு. பின்ன நம்ம செஞ்சது சாதாரண தப்பா? பெரிய தப்பு பண்ணிட்டோம்.
அதான் நிலா நம்ம மேல இவ்வளவு கோவமா இருக்கா. பதறாதம்மா, திருப்பி கூப்பிடுவாரு. தோ சொன்னல, அவரா திரும்பி கூப்பிடுறாரு பத்தியா? சரிடி, இப்போ வாச்சும் எடுத்து பேசுறி. ஏண்டி எடுத்து பேச மாட்டேங்கிற? எடுத்து பேசுறி. மாப்பிள்ள கோச்சுக்கு போறாருடி. மா, காலையில என்ன நடந்துச்சுன்னு தெரியாம லூசு மாதிரி உளராதம்மா. இப்ப அவர் என்கிட்ட கோவப்பட முடியாது. நான் தான் அவர் மேல கோவமா இருக்கணும். அவர் என்கிட்ட சாரி கேட்டு கெஞ்சணும். என்னென்னமோ சொல்ற. மாப்பிள்ள கிட்ட அப்படி என்ன தாண்டி வம்பு இழுத்து வச்சிருக்க? ஐயோ அம்மா, நான் தான் உனக்கு அப்புறம் சொல்றேங்கிறல்ல. எல்லாத்தையும் கடைசியா சொல்றேன், கொஞ்ச நேரம் அமைதியா மட்டும் இரு. மறுபடியும் கட்டாய் போச்சுடி. போனே எடுக்க மாட்டேங்கிறாளே. மாப்பிள்ள விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்காருடி. ஏண்டி இப்படி பண்ற? ஐயோ, கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொன்னா கேட்க மாட்டியா? சரி, வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பி பாப்போம். நான் போன் எடுக்கலன்னதும் உன் மாப்பிள்ள சாரி கேட்டு போன் அட்டென்ட் பண்ண சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஒன்ன கெஞ்சி மெசேஜ் அனுப்பியிருக்காரா? ம், எதுக்குடி நீ அவரை இந்த பாடுபடுத்துற? எல்லாம் காரணமாதான். யாரு? இப்பவும் மாப்பிள்ள தானே? ஆமா. இப்ப வாச்சு எடுத்து பேசி தொலையண்டி. மா, பறக்காத, பேசுறேன். கொஞ்ச நேரம் நீ வாயை மூடிக்கிட்டு அமைதியா நின்னு என்ன நடக்குதுன்னு கவனி. ஹலோ, எதுக்கு எனக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நிலா, ஐம் சாரி. என்னது சாரியா? அதான் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு காலையில நீங்க சொல்லாம சொல்லிட்டீங்களே. இனிமே நீங்க என்கிட்ட சாரி கேட்டு என்ன ஆக போகுது? அத்தான் சாரி. இனிமே நான் உங்களை அத்தான்னு கூப்பிடுற உரிமை கூட எனக்கு இல்ல. சாரி, தெரியாம கூப்பிட்டுட்டேன். ஹே நிலா, அந்த மாதிரிலாம் பேசாத நிலா. நான் இதுக்கு மேல உங்களுக்கு தொந்தரவா இருக்கவே மாட்டேன். காலையில உங்ககிட்ட சொன்ன மாதிரி உங்க லைஃப விட்டு நான் போயிடுறேன். ஆல்ரெடி வீட்ல யாருக்கும் தெரியாம விஷம் கூட வாங்கி வச்சுட்டேன். இன்னைக்கு ராத்திரி வீட்ல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நான் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிடுறேன். நிலா, தயவு செஞ்சு அந்த முடிவுக்கெல்லாம் போயிடாத நிலா. இல்ல, நான் உயிரோட இருந்து உங்களுக்கு தொந்தரவா தானே இருக்கேன். அதனால நான் இன்னைக்கே செத்து போயிடுறேன். காலையில உங்களுக்கு நியூஸ் வரும். ஆனா என் பொண்ணத்தை கூட பார்க்க நீங்க வந்துடாதீங்க. நான் போனை வச்சிடுறேன். நிலா நிலா நிலா, ப்ளீஸ் தயவு செஞ்சு போனை வச்சிடாத நிலா. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சாக போறவ கிட்ட என்ன முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க? தயவு செஞ்சு நீங்க போனை வைங்க. நிலா ப்ளீஸ் நிலா, தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வரேன்னு பொறுமையா கேளு. அதுக்கப்புறம் உனக்கு கண்டிப்பா சாவெல்லாம் தோணாது. நான் இப்ப எதையும் கேக்குற நிலைமையில இல்ல. நான் இப்ப போனை வச்சிடுறேன். நிலா, ஐ லவ் யூ. I love you so much. நான் இப்போ உன்னை மனசார விரும்புறேன் நிலா. நிலா, நான் சொல்றத கேளு நிலா. நான் நிஜமாவே உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் நிலா. சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக நீங்க இப்படி எல்லாம் போய் சொல்றீங்க. ஐயோ இல்ல நிலா, நான் சத்தியமா என் மனசுல இருந்தா இதெல்லாம் சொல்றேன். எப்போ நீ என் பேரை உன் நெஞ்சில பச்சை குத்திருக்கிறத பார்த்தேனோ, நான் அப்பவே உன் காதல புரிஞ்சுக்கிட்டேன் நிலா. இவர் என்ன சொல்றாரு? இவன் மாப்பிள்ள பேரு நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்காடா?
நிமிஷமே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் நிலா. நீங்க சொல்றத இன்னும் என்னால நம்பவே முடியல. ஏன் நம்ப முடியல? இதுக்கு முன்னாடி உங்க பாட்டியோட வற்புறுத்தலுக்காக தான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன்னு சொன்னீங்க. இப்போ நான் சாக போறேன்னு சொன்னதும் அதை தடுக்கிறதுக்காக சும்மா இப்படி எல்லாம் பொய் சொல்றீங்க, அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல நிலா. நான் உண்மையாவே வேண்டாம் வேண்டாம், நீங்க என்கிட்ட பொய் சொல்றதை என்னால தாங்கிக்கவே முடியல. நான் உங்க பேரை என் நெஞ்சில பச்சை குத்துனது தப்புதான். ஆனா இன்னைக்கு நைட்டு நான் தான் செத்துருவல்ல. நாளைக்கு நான் எரியும் போது என் நெஞ்சில இருக்கிற பச்சையும் சேர்ந்து எரிஞ்சிரும். நீங்க கவலைப்படாதீங்க. நிலா, ப்ளீஸ் நிலா, தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாத. என் பேரை உன் நெஞ்சில பச்சை குத்துற அளவுக்கு போயிருக்கேன்னா உனக்கு என் மேல எந்த அளவுக்கு காதல் இருக்கும்? உன் காதலனை நிரூபிச்ச அடுத்த நிமிஷமே எனக்கும் உன் மேல காதல் வந்துருச்சு நிலா. இந்த பாரு, இனிமே என் பாட்டியே உன்னை வேணான்னு சொன்னாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த ஜென்மத்துல நீதான் எனக்கு வைஃப். இன்னும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரல? நாளைக்கு காலையில 9 மணிக்கு பொன்னியம்மன் கோயில் கிட்ட வா. அங்க உன்னை வச்சு கற்பூரத்தில் அடிச்சு சத்தியம் பண்ணி என் காதலை நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன். ப்ளீஸ் நிலா, எந்த தப்பான யோசனையும் எடுக்காம கொஞ்சம் நிம்மதியா தூங்கு. நாளைக்கு கோயில்ல பாப்போம். குட் நைட். குட் நைட். ஏய், என்னடி இதெல்லாம்? அடேங்க அப்பா, கொஞ்ச நேரத்துக்குள்ள என்னென்னமோ அதிசயம்லாம் நடந்து போச்சு. இத்தனை நாளா உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மாப்பிள்ள இப்ப போன் பண்ணி உனக்கு ஐ லவ் யூ சொல்றாரு. கட்டு நான் உன்னதான் கட்டுவேன்னு உறுதியா வாக்குறுதி கொடுக்கறாரு. நீ அவர் பேரை நெஞ்சில பச்சையெல்லாம் குத்தி வச்சிருக்க. நீ அம்மா பதற? அதான் நான் ஆகாஷா தான் பேரை என் நெஞ்சில பச்சை குத்துனதை பார்த்ததும் அவரே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாருல்ல, அப்புறம் என்ன? ஆமால, ஆமாவேதான். ஆனா எனக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்குடி. என்ன சந்தேகம்? நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு மாப்பிள்ள பேரை உன் நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்கியே. இப்ப ஏதோ அதிசயம் நடந்த மாதிரி அவரே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாரு. அதுல ஒரு வகையில எனக்கு சந்தோஷம்தான். ஒருவேளை அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்காம போயிருந்தாருன்னா நீ இப்படி பச்சை குத்திக்கிட்டது உனக்கு எவ்வளவு பெரிய சிரமமா இருக்கும். ஒரு சிரமத்தையும் உண்டாக்காதுமா. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? மா, நீ சொல்ற மாதிரி ஆகாஷத்தான் கடைசி வரைக்கும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலனா நான் இந்த பச்சைய இப்படி தேய்ச்சு அடிச்சிருவேன். அடி பாவி, அப்ப நீ உண்மையாவே பச்சை குத்திக்கலையா? சீச்சி, இது ரப்பர் ஸ்டாம்புமா. சரிடி, இப்பதான் மாப்பிள்ள உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாருல. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ உண்மையாவே பச்சை குத்திக்கலன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவ? அவரு என் கழுத்துல தாலி கட்டினதும் நான் நிஜமாவே அவரோட பேரை என் நெஞ்சில பச்சை குத்திக்கிட்ட போச்சு. அந்த ஆண்டாளம்மா சொல்ற மாதிரி உண்மையிலேயே பயங்கரமான ஆள் தான் போல இருக்கு. பழச்சுப்படி, நல்லாவே பழச்சுப்பேன்.
சித்து, உன்னை நான் ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இந்த தடவை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். நமக்கு நல்லது நடக்கணும்னா அது சில பேரை பாதிச்சா தப்பே இல்ல. நீ எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் உன்னை தென்றல் கிட்ட இருந்து பிரிச்சே தீர்வேன். நிலா, நைட்டு நீங்க என்கிட்ட சொன்னது உண்மைதானா? நிலா, I love you. நான் உன்னை காதலிக்கிறேன். I love you too. Thank you very much. நிலா, என்னோட லவ் இப்ப நீ நம்புறியா? நீங்க இப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதுக்கே எப்படின்னா உள்ளவா, நைட்டு நான் சொன்ன மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சாமி முன்னாடி சத்தியம் பண்ணி சொல்றேன். சத்தியம்லாம் எதுக்கு? இதுவே போதும். இல்ல, நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேன். உள்ளவா. போலாமா? நிலா, இப்போ இங்க சத்தியம் பண்ற மாதிரி நான் உன்னை எப்பவும் பிரிய மாட்டேன்னு ஒரு பாண்ட் ஷீட்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கட்டுமா? இது நல்ல ஐடியாவா இருக்கே. ஆண்டாள் பாட்டி கல்யாணத்துக்கு முன்னாடியே நாம இவரை விட்டு எப்ப வேணாலும் பிரிஞ்சிடணும்னு நம்ம கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வச்சிருக்காங்க. அதுக்கு பதிலா நாமளும் இவர்கிட்ட எப்பவும் என்ன பிரிய கூடாதுன்னு பாண்ட் ஷீட்ல கையெழுத்து வாங்கிடலாமா? வேண்டாம் வேண்டாம். அப்புறம் ஃபியூச்சர்ல இவருக்கு விஷயம் தெரிஞ்சா ஆண்டாள் பாட்டிக்கு நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடும். அப்புறம் ரெண்டு பேருமே கிரிமினலா தான் பாப்பாரு. அப்புறம் அதுவே நம்ம லைஃபுக்கு பெரிய சிக்கலை உண்டு பண்ணிடும். எதுக்கு ரிஸ்க்? வெறும் சத்தியம் மட்டும் வாங்கிக்கலாம். என்ன நிலா யோசிச்சுட்டு இருக்க? என்ன ஓகே சொல்லு, நான் இப்பவே வெளியே போய் ஒரு பாண்ட் ஷீட் வாங்கிட்டு வரேன். ஆஹா, அதெல்லாம் வேண்டாம். சும்மா உங்க திருப்திக்காக சத்தியம் மட்டும் பண்ணுங்க, போதும். அப்படியா? ஓகே. அதான் அதான் உங்களுக்கு இந்த உலகத்துல எல்லாமே உங்க பாட்டி தான். எனக்கும் இனிமே எல்லாம் உங்க பாட்டி தான். அதனால நீங்க உங்க பாட்டி மேலேயே சத்தியம் பண்ணி கொடுங்க.
என்னதான் பாட்டி மேல சத்தியம் பண்றது உங்களுக்கு ஓகே தானே? ஓகே, நான் உன்னை மனசார விரும்புறேன். உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு எப்போ என்ன நடந்தாலும் எந்த சிச்சுவேஷன்லயும் எதுக்காகவும் யாருக்காகவும் நான் உன்னை பிரியவே மாட்டேன். இது என் பாட்டி மேல சத்தியம்.